சில நேரம் ஏதாவது நமக்கு ஸ்பெஷலாக சாப்பிடணும்னு தோணும். அப்போது கிச்சடி செஞ்சு கத்திரிக்காய் புர்த்தா செஞ்சு புதினா சட்னி ஒரு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டோம்னா எவ்வளோ சாப்பிட்றோன்னு நமக்கே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். பிரியாணி, குஷ்கா, புலாவ், நெய் சோறு இது எல்லாத்துக்கும் கடை குட்டி தான் கிச்சடி. தால்ச்சா, கத்திரிக்காய் புர்த்தா இதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். கறி குழம்பு இல்லைனா சிக்கன் வறுவல், பெரட்டல் இப்படி ஏதாவது செய்யும்போது இந்த கிச்சடி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பாய் வீட்டு கிச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு பச்சரிசி தேவையில்லை, சாப்பாட்டு அரிசி வச்சு தான் செய்ய போகிறோம். நான் இன்றைக்கி 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். பாசி பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன். இதை நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பொங்கலுக்கெல்லாம் வறுக்கிற மாதிரி வறுத்தா போதும். வறுத்த பருப்பை தனியாக எடுத்துக்கோங்க. இதுலேயே நான் அரிசியும் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். பாசி பருப்பு 1 பங்குனா இதோட 4 பங்கு அரிசி எடுத்துக்கணும். 1/2 கப் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறேன். இந்த கிச்சடியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா எந்த அரிசியில் வேணாலும் நம்ம செய்யலாம். சாப்பாட்டு அரிசி, ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி, சோனா மசூரி, ஜீரக சம்பா, பாஸ்மதி ரைஸ்னு எந்த ரைஸில் வேணாலும் நம்ம செய்யலாம். இதை நான் மோஸ்ட்லி கிச்சடிக்கு சாப்பாட்டு அரிசி தான் யூஸ் பண்ணுவேன். இதை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருங்க. நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஊறட்டும். கடாய், குக்கர், ஹண்டி எதுனாலும் எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி மாதிரி ஆனால் போதும், ப்ரௌன் ஆக விட்டுறாதீங்க. கொஞ்சமாக புதினா சேர்க்குறேன், ஒரு 20 இலை இருக்கும். இதோட பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். ஏன்னா கிச்சடியில் பச்சை மிளகாயோட காரம் மட்டும்தான் இருக்கும். 1 நிமிஷம் வதங்கினதும் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷமாவது கண்டிப்பாக வதக்கணும். அப்போ தான் அதோட பச்சை வாசனை போகும். ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது 2 நிமிஷம் வதக்கியாச்சு, போதும். அரிசிக்கு எவ்வளோ தண்ணி தேவைப்படுதோ அதை மெஷர் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் அரிசி, 1/2 கப் பருப்பு எடுத்திருக்கேன். மொத்தம் 2.5 கப்பு. இதுக்கு நான் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் யூஸ் பண்ணுற அரிசி எவ்வளோ தண்ணி கேட்குமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. கிச்சடி எல்லோ கலரில் தான் இருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொத்தமல்லியும் கொஞ்சம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டுடலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அரிசி பருப்பு இதில் சேர்த்துடலாம். வாசனைக்கு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன். நெய் சேர்த்து தம்க்கு விடும்போது நல்ல டேஸ்டியாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும். கடைசியாக லெமன் ஜூஸ் 3 ஸ்பூன் சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டுருங்க. நீங்கள் இந்த மாதிரி கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா மூடி போட்டு மேலே ஏதாவது வெயிட் வச்சுருங்க. அப்போது ஆவி வெளியில் போகாது, கரெக்டாக நமக்கு தம் ஆகிடும். லோ ஃப்ளேமில் 20 நிமிஷத்துக்கு நல்ல தம் ஆகட்டும். வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நல்ல வாசனை வரும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு, திறந்து பார்க்கலாம். எவ்வளோ சூப்பராக பொல பொலன்னு வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் நீங்கள் அரிசி செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை அரிசி இன்னும் கொஞ்சம் வேகணும்னா எவ்வளோ வேகணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி தெளித்து விட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துடும். ரொம்ப ஹெல்த்தியானது, டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டக்குன்னு முடிச்சிடலாம். இதோட புதினா சட்னியும் வச்சு சர்வ் பண்ணுங்கள், சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ஃப்ரைடே இல்லைனா சண்டே இது செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.